So the topic for the day, GST, goods and services tax. பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி. Correct? Goods and service tax. So as far as we know, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் GST அப்படிங்கிறது something new, புதுசா உள்ள வந்தது. கரெக்டா? இதுக்கு முன்னாடி GST கிடையாது. We didn't have GST. அப்போ இந்த GST எப்போ வந்துச்சுன்னா 2017 தான் வருது. ஸோ பிஃபோர் 2017 GST அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. 2017க்கு அப்புறம் தான் GST அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள வந்துச்சு. ஸோ இந்த GST அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா லாட் ஆஃப் டாக்ஸஸ் வருது. எப்படி லாட் ஆஃப் டாக்ஸஸ் we had அதுக்கு தான் டாக்ஸ் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அதை ரிவைஸ் பண்ணோம். டாக்ஸ் நான் டாக்ஸ் அப்படின்னு ரெவென்யூ பிரிப்போம். இந்த நான் டாக்ஸ் இப்போ தேவையில்லை, விட்டுருங்க. டாக்ஸ் நம்ம ஃபர்தரா டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு பிரிப்போம். இல்லை, இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்குள்ள we had so many taxes. ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்துச்சு இன்டைரக்ட் டாக்ஸ்குள்ள. இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்குள்ள இருந்த டாக்ஸை தான் கொஞ்சம் டாக்ஸஸ், எல்லா டாக்ஸஸும் கிடையாது, கொஞ்சம் டாக்ஸஸ், ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாக்ஸஸ் வந்து இஸ் ரீப்ளேஸ்ட் பை சம்திங். எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு? அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண விஷயம் தான் உங்களோட ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்குன்னா ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் தெரியுது? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஜிஎஸ்டி வந்திருக்கு 2017ல. இங்க நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு. அப்ப சில இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஜிஎஸ்டி இஸ் சம்திங் நியூ. எப்போ வந்துச்சு? 2017ல தான் வந்துச்சு. அப்போ ஜிஎஸ்டி என்ன, எதுக்கு ஏதாவது இடத்துல வந்திருக்கா, ஆட் பண்ணியிருக்கமா அப்படின்னா நோ, இட் இஸ் ரீப்ளேஸ்ட் a few indirect taxes. சில மறைமுக வரிகளை இது வந்து மாத்திருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன கொண்டு வந்திருக்கு? இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கு. கிளியரா? அப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல, எப்படி புதுசு கொண்டு வர முடியும்? எஸ், ரீப்ளேஸ் பண்ணுமா? எஸ். புதுசா ஒண்ணு வேணுமா? எப்படி? அப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் கொண்டு வந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. யார் வேணா எதை வேணா கொண்டு வந்துக்கலாமா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பல டாக்ஸ் முறைகள் இருந்துச்சு, பல வரி திட்டங்கள் இருந்துச்சு. அதுல வந்து we have bought a ரீப்ளேஸ் பண்ணி சிலதை மாத்திட்டு ஒரு நியூ டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது எங்க கொண்டு வந்திருக்கோம்னா த்ரூ அவுட் இந்தியா இது அப்ளிகபிள். இந்தியா ரொம்ப மோசமா வந்துருச்சு. த்ரூ அவுட் இந்தியா வந்து இப்போ இந்த டாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ யார் வேணாலும் ஒரு விஷயம் பிடிக்கல, தேவையில்லைன்னு மாத்தினா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நோ, நத்திங் ஆர் எனி திங் கேன் நாட் பி சேஞ்ச்ட் ஆஸ் பர் எனிபடிஸ் விஷ். யாரோட தனிப்பட்ட முடிவுலையும் யாரோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகவும் எதுவுமே பண்ண முடியாது இந்தியாவில். பிகாஸ் இந்தியா இஸ் அ கண்ட்ரி that is guided by constitution. அரசியலமைப்பு சார்ந்து தான் இந்தியாவில் எல்லாமே நடக்கும். அரசியலமைப்பு தான் நம்ம பின்பற்றோம். அப்படிங்கறதுனால யாரும் யாரோட இஷ்டத்துக்காகவும் எதையுமே மாத்திக்க முடியாது. எஸ் ஆர் நோ, இட் கேனாட் ஒர்க் தட் வே. கரெக்டா? ஸோ வாட் ஹேஸ் ஹெல்ப்டு, எது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ரீப்ளேஸ் பண்ண? எது வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கான்ஸ்டிடியூஷன் படி தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணி நியூவா ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி காட் அவர் கான்ஸ்டிடியூஷன் இன் 1940. 1940லேருந்து 2017 ரஃப்லி அரௌண்ட் ஹவு மெனி இயர்ஸ்? 77 இயர்ஸா இருந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ண, சாரி 67 இயர்ஸா இருந்த ஒரு விஷயத்த நம்ம ரஃபா எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து பை கான்ஸ்டிடியூஷன், பை பார்லிமெண்ட் தான் மாற்ற முடியும். எதுவுமே இந்தியால வித்தவுட் பார்லிமெண்ட்ஸ் அப்ரூவல் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ராப்பரா மாத்தாம வி கேனாட் சேஞ்ச். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். பாலிட்டி இல்ல, பாலிட்டி கிளாஸ் இல்ல, இருந்தாலும் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ when they wanted to change this, இதை சேஞ்ச் பண்ணும் போதும் பார்லிமெண்ட்ல there be two sides. என்ன சைடு? லோக்சபா, ராஜ்யசபா. கரெக்டா? பார்லிமெண்ட்ல 2 அவைகள் இருக்கும். ஸோ பார்லிமெண்ட்ல லோக்சபால மெஜாரிட்டியா இருக்கிறது யாரு? ஆளும் கட்சி. கரெக்டா? ரூலிங் பார்ட்டி.
இந்த ரூலிங் பார்ட்டி இதை மாத்தலாம் அப்படிங்கிற பரிந்துரையை ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. தே வில் ரெக்கமெண்ட் த சேஞ்ச் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இருக்கிற வரிமுறையை மாத்தலாம் அப்படின்னு அவங்க வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அப்ப அந்த பரிந்துரை இன் வாட் ஃபார்ம், அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா ஒரு மசோதா ஃபார்ம்ல இருக்கும், பில். கரெக்டா? ஸோ இட் வில் பி அ பில், ஒரு பில். இதை நம்ம மாத்தலாம் அப்படின்னு. இது என்ன மேம் பில்லுன்னு சொல்றீங்க, அது பேர் ஆக்ட் இல்லையா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பரிந்துரை பண்ணும் போது அது பேர் பில்லு தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மாத்திட்டு வில் பிரிங் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு பில்லா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பில் லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால எல்லாருமே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் வேணும்னு சொல்லுவாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டியா லோக்சபால அது வேணும்னு முடிவெடுத்து அது ஓகேன்னா அது பேர் பாஸ் ஆகுறது. அது ஓட் பண்ணி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ராஜ்யசபாலையும் போய் பாஸ் ஆனா இட் வில் கோ டு பிரசிடென்ட் ஃபார் சைன். குடியரசுத் தலைவர் கிட்ட சைனுக்கு போகும். ஒன்ஸ் பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில் என்னவாயிரும், இது பில்லா இருந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். பில் இஸ் இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லோக்சபா, பில் இஸ் இன் செகண்ட் ஹவுஸ் ராஜ்யசபா அப்படின்னு இருக்கும். கடைசியா 2 அவையிலையும் அது வந்து பாஸ் ஆனா தென் இட் வில் கோ டு யோர் பிரசிடென்ட் ஃபார் அப்ரூவல். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு அது வந்து ஓகே அப்படின்னு பாஸ் ஆகும் போது அது என்னவாகும், சட்டமா மாறிடும். ஸோ பில் என்ன ஆயிரும், ஆக்டா மாறிடும், மசோதா சட்டமாயிரும். அப்படி ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தி சட்டமா மாத்தி சட்டமா ஆனா மட்டும்தான் we can implement, அதை அமல்படுத்த முடியும் இந்தியாக்குள்ள. ஓகே, the same applies for GSTங்க. GST அப்படிங்கிறது இட் இஸ் ரீப்ளேஸ்ட் ஏஜ் ஓல்டு டாக்ஸ் சிஸ்டம். ரொம்ப காலமா இருந்த டாக்ஸ் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஆனா ரீப்ளேஸ் பண்றது ஈஸி கிடையாது. பை பார்லிமெண்ட் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்ப பண்ணும்போது எங்க அந்த திருத்தத்தை கொண்டு வரணும், we have to make that change in constitution. அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வரணும். அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வரக்கு அது பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஃபைனலா 2 ஹவுசஸ் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகி பிரசிடென்ட் சைன் போட்டு ஆக்ட் ஆகணும். கரெக்டா? எஸ். ஸோ அப்படி அது ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வி ஃபைனலி இம்ப்ளிமெண்டட். அது எத்தனாவது திருத்த சட்டம், அது நார்மல் ஆக்ட் கிடையாது. இருக்கிற ஒரு விஷயத்த திருத்துறோம், ரீப்ளேஸ் பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஸோ இட் பிகம்ஸ் அ திருத்த சட்டம் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அரசியலமைப்புல ஒரு திருத்தம் பண்ணி தானே பழைய விஷயத்த மாத்துறோம். ஸோ இட் பிகம்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எத்தனாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா இந்தியாக்குள்ள ஜூலை 1, 2017ல வந்ததுதான் உங்களோட ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். கிளியர்? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னா இருந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை ரீப்ளேஸ் பண்ணி பை ஆக்ட் வந்து இட் கேம் இன்டு பிக்சர். எஸ், somebody asked me something. டேட் மட்டும் ஒன் சொல்லுங்க மேம். இங்க எழுதி இருக்க பாருங்க, ஜூலை 1, 2017. உங்களுக்கு ஒயிட் போர்டு தெரியலையா எல்லாத்துக்கும்? எஸ், ஓகே. ஒயிட் போர்டு பின் பண்ணலையா நான், மேபி அதனால மூவ் ஆகுதோ. எஸ், ஐ ஸ்பாட்லைட்டட். ஃபைன். ஸோ ஜூலை 1, 2017 அன்னைக்கு இட் கேம் இன்டு பிக்சர். கிளியர்? இப்ப இது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல, எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், பல விஷயங்களை மாத்தி இருக்குன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்ட். என்னென்ன சட்டங்களை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டின்னு எழுத வேண்டாம், அடிஷனல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ்ன்னு எழுதிக்கோங்க. அடிஷனல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ். Then central excise duty. Customs. Service tax. Surcharge. Central sales tax. இதெல்லாம் டீட்டெயிலா படிக்கணுமானா இது சும்மா எழுதி வச்சுக்கலாம். இந்த வரி எல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம ஒரே ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் சென்ட்ரல் லெவல்ல ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. மத்திய அரசு இந்த வரிகள்லாம் முதல்ல செலுத்திட்டு இருந்தாங்க மக்கள் மேல. ஆல் தீஸ் டாக்ஸஸ், எக்ஸைஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், சர்சார்ஜ், சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாம் யாரு லெவி பண்ணிட்டு இருந்தா? இட் வாஸ் லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த சட்டங்களை இப்ப ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் சில சட்டங்கள் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, ஸ்டேட் லெவல்ல மாநில அரசும்
வரி விதிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்டேட் விஏடி. விஏடினா வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டல் வரி. ஸோ மாநில அரசு மட்டும்தான் மதிப்பு கூட்டல் வரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டேட் விஏடி இப்ப கிடையாது, வேட் கிடையாது. சேல்ஸ் டாக்ஸ், இது சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்ங்க, அது ஸ்டேட் சேல்ஸ் டாக்ஸ். ஓகே. பர்ச்சேஸ் டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுட்டு இருந்த சர்சார்ஜ் எக்ஸெட்ரா, என்ட்ரி டாக்ஸ், இதையும் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு ஜிஎஸ்டி. இப்ப இதுவும் இல்ல, ஸ்டேட் விஏடி இல்ல, வேட் இல்ல, சேல்ஸ் டாக்ஸ் இல்ல, பர்ச்சேஸ் டாக்ஸ் இல்ல, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இல்ல, லக்ஸரி டாக்ஸ் இல்ல, சர்சார்ஜ் இல்ல, எக்ஸெட்ரா, என்ட்ரி டாக்ஸ் இல்ல. Okay, so central level, state level, these taxes are replaced and they've come into a common structure. என்ன கொண்டு வந்திருக்காங்க? GST. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா, டைரக்ட் கொஸ்டின், இன்ஸ்டெட் ஆஃப் சோ மெனி டாக்ஸஸ் வி ஹேவ் ஒன் டாக்ஸ் இன் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இத்தனை டாக்ஸ் டிஃப்ரெண்ட் மெயின்டைன் பண்ணி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை கலெக்ட் பண்ணி, அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இப்போ ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் ஓகே தானே? Okay, so too many taxes in the இடத்துல they have one structure called GST. But இதை இன்னும் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணா GST எந்த அளவுக்கு பெனிஃபிட்டிங் அப்படின்னா, இது ஒரு I'll give you an example. GST வந்ததோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வரிக்கு வரி, டாக்ஸ் ஆன் டாக்ஸ், இதை ரெடியூஸ் பண்றது, ரெடியூஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆர் எலிமினேட் கேஸ்கேடிங் எஃபெக்ட், எப்படி வேணா வச்சுக்கலாம். எலிமினேட் கேஸ்கேடிங் எஃபெக்ட், வரிக்கு மேல வரி செலுத்துறத குறைக்கிறதுக்காக வந்ததுதான் ஜிஎஸ்டி. பேர்டன் குறைக்கிறதுக்கு, அந்த பேர்டனை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த வரிக்கு மேல வரி அப்படிங்கறது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? வரிக்கு மேல வரினா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தட் கான்செப்ட்? ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி புரிஞ்சிருவீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் we'll get into technical structure. GST, how important? இது வந்து I'm giving you a practical example. Yes, cess is also a tax on taxes. Cess is an additional tax. Tax on tax கிடையாது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. செஸ்ஸும் கேஸ்கேடிங் எஃபெக்டும் என்ன டிஃபரன்ஸ்னு சாட்ல கேட்டிருக்காங்க. அதுக்காக எல்லாரும் சாட்லயே கேட்காதீங்க, நீங்க அன்மியூட் பண்ணியே கேட்கலாம். இப்ப செஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாக்ஸ் இருக்கு, அது வந்து 3%. செஸ் தனியா 2% போடுவாங்க. கரெக்டா? இது வந்து செஸ் பிகம்ஸ் அன் அடிஷனல் டாக்ஸ். செஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ், டாக்ஸுக்கு டாக்ஸ் போடுறது தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட். புரிஞ்சிருச்சுங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம்? செஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. Cess is different from cascading effect. Cess becomes an additional tax, whereas cascading effect na tax on tax. Even cess is also replaced by GST. Cessume GST வந்து replace பண்ணிருக்கு. புரிஞ்சிருச்சா? Yeah. Okay. Now coming to the structure. And the example போயிடலாம். How cascading effect அப்படின்னு. So old tax system ஆல்ரெடி இருந்தது, இப்போ ஜிஎஸ்டி நியூ டாக்ஸ் சிஸ்டம். இது ரெண்டுக்கும் தான் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓல்டு டாக்ஸ் சிஸ்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், ஒரு ஒரு ஷர்ட். ஓகே, we are producing a shirt. Fine. ஓகே, இப்போ ஷர்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் I'll get some raw material. என்ன வேணும் ஷர்ட்டுக்கு? ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வேணுமா, கார்மெண்ட் வேணுமா, அது கார்மெண்டா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணுமா, ஒரு துணி வேணும். கரெக்டா? வீவ் பண்ண, யான் பண்ண ஏதாவது ஒரு கிளாத் வேணும். அந்த மெட்டீரியல் நான் எவ்வளோக்கு வாங்குவேன்? ஒரு 100 rupeesக்கு வாங்குறேன். கரெக்ட்? அதுதான் என்னோட ரா மெட்டீரியல். என்னோட ப்ராடக்ட் வந்து ஷர்ட். இது நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை, பேரலா I'll give you time to write. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஷர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ மை எண்ட் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி ஷர்ட். இந்த ஷர்ட்டை தான் நான் விற்க போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட்டுக்கு தேவையான ஒரு 1 மீட்டர் கிளாத், 2 மீட்டர் கிளாத், வாட் எவர் மெஷர்மெண்ட் அந்த ஷர்ட்டுக்கு நான் வாங்குறேன். அந்த மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ? எனக்கு 100 ரூபாய். ஓகே, 100 rupeesக்கு வாங்குறேன். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் நான் வாங்கும் போதே இதுக்கு நான் டாக்ஸ் கட்டணுமா? ஏன்னா சம்படி செல்லிங் தட் டு மீ, ரைட்?
அவங்க அதை வீவ் பண்ணி இல்லை யானா வாங்கி அவங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் அவங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? டெஃபினெட்லி ஐ ஷுட் பே, ரைட்? அவங்க சேல் பண்றாங்க, நான் வாங்குறேன். ஸோ அதுக்கு 10% டேக்ஸ். கரெக்டா? யா. ஸோ 100க்கு 10னா 100 + 10 rupees. ஸோ டோட்டல் மை ரா மெட்டீரியல் காஸ்ட் இஸ் 110 rupees. எஸ், இங்கேயும் அதே 100 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்குறேன். 10% டேக்ஸ் which will again amount to 110 rupees. என்ன மேம் சேஞ்ச்? ஒரு சேஞ்சும் இல்லை. ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்ல ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, இப்போ நான் இந்த ரா மெட்டீரியல் ஒரு பீஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கிளாத், ஸ்கொயர் கிளாத், சதுரமா இருக்கிற ஒரு துணி, அதை நான் வாங்கி என்ன பண்ணணும்? கட் பண்ணுவேன். கரெக்டா? ஸ்லீவ்ஸ் தனியா, கஃப் தனியா, காலர் தனியா, ஃப்ரண்ட் பாடி, பேக் பாடி எல்லாம் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பட்டன்ஸ் வைப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் சூ பண்ணுவேன் டோட்டலா. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு லேபர் பிளஸ் அந்த ஸ்டிச்சிங் த்ரெட் காஸ்ட், மெஷினோட வேர் அண்ட் டேர், அந்த பட்டன் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகுமா? ஒரு 50 rupees ஆகுமா? ஓகே, நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பிளஸ் அந்த த்ரெட் மெட்டீரியல் அதெல்லாம் சேர்த்து ஒரு 50 rupees ஆகுமா? எஸ் ஆர் நோ? ஓகே, அது எல்லாமே நான் வந்து வித் டாக்ஸ் தானே வாங்கியிருப்பேன். த்ரெட், பட்டன் எல்லாமே அது ஆல்சோ கம்ஸ் வித் டாக்ஸ். ஸோ 50 + 10% டாக்ஸ். கரெக்டா? 50க்கு 10% எவ்வளோங்க? 55 rupees. கரெக்டா? யா. ஸோ இந்த 110ஓட எனக்கு என்ன ஆட் ஆகும்? 55 rupees ஆட் ஆயிரும். எஸ், அதானே என் காஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு ஷர்ட்டை கிரியேட் பண்ணும்போது, ஸோ இட் வில் பிகம் 165 rupees இஸ் த காஸ்ட் ஆஃப் த ஷர்ட். ஆமாவா? டன்? கிளியர்? ஓகே. இப்போ நான் இங்க இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். 100 ரூபாய் ரா மெட்டீரியல், 10% டாக்ஸ், ஸோ 110 ரூபாய் ஆயிருது. அதுக்கு வேல்யூ எடிஷன், இதான் நான் வேல்யூ எடிஷன் பண்றேன். 50 ரூபாய்க்கு அதுக்கு நான் ஸ்டிச் பண்ணி ஒரு மதிப்பு கூட்டல் பண்றேன். அதுக்கு 10% வரி, ஸோ 55 ரூபாய் டோட்டலா. அதை கொண்டு போய் இங்க ஆட் பண்ணும்போது 165 ரூபாய் ஆயிருது. கரெக்ட்? இதுதான் என் ப்ராடக்ட். இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த 110 rupees இது கூட நான் வந்து 50 rupees ஐ எம் ஆடிங் வேல்யூ எடிஷன். அது கம்மியாகாது, அது பொருளோட விலை. இதுக்கு அட் 10% டாக்ஸ் எவ்வளவு வரும்? 5 rupees. கரெக்டா? எஸ், எஸ் ஆர் நோ? 5 rupees. ஆமாவா? சேம் தான், அது வரைக்கும் கால்குலேஷன் சேம் தான். பட் நான் ஆல்ரெடி எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன்? எஸ், ஆல்ரெடி ஐ ஹவ் பேட் 10 rupees. ஸோ ஆல்ரெடி பே பண்ண டாக்ஸோட தான் இங்கே சேருது. பட் வேறஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம் அந்த 110 rupees இருக்கு இல்லைங்களா, அந்த ஆல்ரெடி 10 rupees minus this 5 rupees, I only add 5 rupees here. புரிஞ்சிருச்சா டிஃபரன்ஸ் என்னன்னு? இந்த பார்ட் மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் அப்போ வந்து ஜிஎஸ்டில வந்து டோட்டல் காஸ்ட்ன்றது 160 rupeesனு வருங்களாங்க மேம்? மேம் உங்க வீடியோ ஸ்டக் ஆன மாதிரி இருக்குங்க மேம். சாரி, there was some network glitch. ஒரே நிமிஷம். கேக்குதுங்களா? யா, ஓகே. Okay, I lost the whiteboard. சரிங்க, I'll just write that alone. Sorry, suddenly it went off and came back. What were we discussing? And the example we were discussing, old tax la 100 rupees is a raw material. ஸோ ரா மெட்டீரியல் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம். இதுக்கு 10% டேக்ஸு. ஸோ என்ன ஆயிடுது? 110 ரூபாய் ஆயிடுது. இதுக்கு நம்ம வேல்யூ எடிஷன் பண்றோம், அது வந்து 50 rupees. எஸ், ஸோ 110 + 50 என்ன ஆயிரும்? 160. கரெக்டா?
160 plus I think இந்த வேல்யூ எடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்ஸ் ஏற்றுவோம். நம்ம தனியா 50 rupees டாக்ஸ் ஏற்ற மாட்டோம். ஸோ அகேன் 160க்கு மறுபடியும் 10% அப்படிங்கும் போது 16 rupees வரும். ஸோ 160 plus 16 it will become 176 rupees. We only did value addition tax. அது கடைசியா மறுபடியும் நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் ஏற்றி இருக்கணும். இப்படி போட்டால் உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வேல்யூ அடிஷனுக்கு வந்து 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட், அதுக்கு 10% டாக்ஸ் ஏத்துனா மொத்தம் 110 rupees ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் கூட நம்ம 50 ரூபாய்க்கு ஸ்டிச்சிங் அந்த பட்டன்லாம் வைக்கிறோம். ஸோ ப்ராடக்டோட வேல்யூ 160 ரூபாய் ஆயிருது. இதுக்கு 10% டாக்ஸ் ஏற்றும் போது 176 ரூபாய் வந்துருது. கிளியரா? அதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட். ஒரு ஷர்ட்டா வெளியே வரும்போது 176 ரூபாய். இப்போ இங்கே ஒரு ரா மெட்டீரியல் ஒரு 10%, வேல்யூ அடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10%. கரெக்டா? இந்த ரா மெட்டீரியல் வாங்கும் போது இங்க ஒரு 5 ரூபாய் பே பண்ணிருப்போம்ல, அதை இன்க்ளூசிவா வச்சுக்கலாம். அதை தனியா கால்குலேட் பண்ணி டோட்டலா கால்குலேட் பண்றது அது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸா வச்சுக்கலாம். ஆர் யூ கிளியர் நவ்? எஸ், யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் அகைன்? நம்ம 55 பிளஸ் கொண்டு வந்து 10% ஆட் பண்றதுக்கு பதிலா ஐ தாட் வி வில் டூ இட் திஸ் வே. ரெண்டுமே கரெக்ட் தான். இஃப் யூ கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அகைன். ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் வாங்குறோம். ரா மெட்டீரியல் இஸ் 100 rupees. அது பிளஸ் 10% டாக்ஸ் ஆன் தட். ஸோ நம்ம ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ பில் கொடுத்துருப்போம்? 110 ரூபாய் கொடுத்துருப்போம். கரெக்டா? இந்த ரா மெட்டீரியலுக்கு வாங்கி நம்ம 50 rupees பட்டன் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்றோம். இந்த 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் செலவுக்கு ஒரு 10% டாக்ஸ் கொடுத்துருப்போம்ல, அதை நீங்க 55ஆவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பழைய கால்குலேஷன்லேயே 55 வச்சா அப்ப இந்த 55 கொண்டு போய் இங்க சேர்த்துறோம். 110 plus 55 it becomes 165 rupees. இது வந்து இந்த ஷர்ட்டோட காஸ்ட், இந்த ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணதோட காஸ்ட். இப்ப நான் இந்த ஷர்ட்டை தானே கொண்டு போய் நான் மார்க்கெட்ல கொடுப்பேன். கரெக்டா? இந்த மார்க்கெட்ல கொடுக்கும் போது இதுக்கு 10% டாக்ஸ் வந்துரும்ல. ஏன்னா இந்த டாக்ஸ் ரா மெட்டீரியலுக்கு, இந்த டாக்ஸ் வேல்யூ அடிஷனுக்கான டாக்ஸ், பிளஸ் இந்த டாக்ஸ் அந்த என்டையர் ப்ராடக்ட் ஐ கிவ் இட் டு அ ஹோல்சேலர் ஆர் ரீட்டைலர். கரெக்டா? ரீட்டைலர்கிட்ட கொடுத்தா இந்த 165க்கு 10%. ஸோ 165 plus 16.5. கரெக்ட்? 181 rupees, 181.5%. இதுதான் உங்களோட ஓல்டு டாக்ஸ்ல வந்த ரேட். கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 100 ரூபாய் ரா மெட்டீரியல், 10% டாக்ஸ், 110 ரூபாய் ரா மெட்டீரியலோடது. அதுக்கு வேல்யூ எடிஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பட்டன்லாம் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் வாங்கும் போது 50% பிளஸ் டாக்ஸ் மொத்தம் 55 ரூபாய். அது ஆடிங் டு த ரா மெட்டீரியல் 165. இது ப்ரொடியூஸ் பண்ற காஸ்ட். அதுக்கப்புறம் நான் ரீட்டைலுக்கு வரும்போது பிளஸ் 10% டாக்ஸ், 165 பிளஸ் 16.5 adds up to 511, 18.5. Clear? 181.5. Okay, fine. So old tax regime is clear. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் என்ன பண்ணுது அப்படின்னா, the new tax regime is doing something. Raw material 100 rupees plus 10% tax, that give you 110 rupees. Okay, இந்த வேல்யூ எடிஷன் 50 rupees plus 5 rupees. ஸோ அந்த 55ல எதுவும் சேஞ்ச் இல்லை, ஏன்னா இது ஒரு தனி என்டிட்டி. அந்த 55 அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறோம். ஸோ இட் பிகம் 165. இந்த 165 ரீட்டைலர் கிட்ட போகும்போது இதுக்கு 10% டாக்ஸ் போடுவாங்கல்ல. கரெக்ட்? 16.5. இந்த 16.5 இதுக்கு தனியா டாக்ஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு தனியா ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். ரா மெட்டீரியல் தனியா டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ எடிஷனுக்கும் டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 10% போட்டா இந்த டாக்ஸுக்கு போடுற டாக்ஸ் கதை தானே? எஸ் ஆர் நோ? எஸ், இந்த டாக்ஸுக்கும் இந்த 10% வருது, இந்த டாக்ஸுக்கும். ஸோ இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த 16.5 இங்க 165 பிளஸ் 10% டாக்ஸ்ல 16.5 வில் பி மைனஸ் already pay பண்ண 10 and 5. So 1.5 rupees will get extra. So your total cost will be 165.5 plus 1.5. That will be 167 rupees. You understood the difference of new tax regime and old tax regime? I am just minusing. நான் tax on tax போட விரும்பல. மறுபடியும் tax on tax எத்தனை வரி கட்டிக்கிட்டே இருக்கிறது? ஆல்ரெடி நான் இங்க 10 rupees கட்டிட்டேன், இங்க 5 ரூபாய் கட்டிட்டேன். இந்த 15 ரூபாயை கழிச்சுட்டு அதுல இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% போட்டா 16.5 minus 10 minus 5. So totally 15 rupees. When I minus, it will be 1.5 rupees that I will add to இந்த காஸ்ட். ஸோ ரீட்டைலர் கிட்ட அது வந்து 167 rupees வரும். அதுக்கு மேல அவர் ப்ராஃபிட் 30% 40% வச்சு அவர் வித்துக்கலாம்.
டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஏன் ஜிஎஸ்டி, ஏன் நான் வித்தவுட் ஜிஎஸ்டில இருந்த இஷ்யூ என்னன்னு. வித்தவுட் ஜிஎஸ்டில ரீட்டைலர் கிட்ட வரும்போது வித் டாக்ஸ் 181.5, இங்க வந்து 167. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கிட்டத்தட்ட the difference is 15 rupees, 14.5 rupees. Clear? So this is something that the retail has actually done. ரீட்டைல் என்ன, ஐ மீன் ஜிஎஸ்டி என்ன பண்ணிருக்கு, ரீட்டைல் எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னா ஒரு 20 ரூபா, 25 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமர் இருந்த பெரிய பிரச்சனை கேஸ்கேடிங் எஃபெக்ட். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இங்க ஒரு டாக்ஸ் கட்டுறோம், இங்க ஒரு டாக்ஸ் கட்டுறோம், மட்டும் டோட்டலா இதுக்கு 10% போடுறோம் டாக்ஸ். அப்ப இங்கே இது ஆல்ரெடி இந்த 110 ரூபாய்க்கு தான் மறுபடியும் 10%, 50 ரூபாய்க்கு மறுபடியும் 10% ஆட் பண்ணும்போது டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இங்க கிளியரா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு தடவை டாக்ஸ் கட்டிட்டீங்க, அதை கழிச்சுட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் பே பண்ணா போதும். கிளியர்? ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் why non-tax, I mean why no indirect taxes and only one GST. கிளியருங்களா? ஓகே. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட we can get into GST. GST எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, GST is actually replaced the old tax regime ஓட cascading effect. அந்த பயங்கரமா tax on tax இருந்த விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், what did we do? GST அப்படிங்கிறது indirect tax. if you are writing, இப்போ நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. GST அப்படிங்கிறது indirect tax replace, it's an indirect tax. என்ன பண்ணிருக்கு, replaced several taxes. என்னென்ன டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு நம்ம எழுதிட்டோம். சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் சில டாக்ஸஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அண்ட் இதை கொண்டு வரக்காக கான்ஸ்டியூஷன்ல நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் எத்தனாவது அப்படின்னா 101வது அமெண்ட்மெண்ட், 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்குன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கும் கொண்டு வந்த சேஞ்ச் என்ன? So there will be no cascading effect. Tax on tax, வரி மேல் வரி போடுறது கிடையாது. Yes. I am seeing Prasanna. Does the product from retailer to customer be more than that of manufacturer to retailer? I didn't get you. Does the product from retailer to customer be more than that of manufacturer to retailer? Cost. Can you put that in a better way? திருப்பி எனக்கு போடுங்களேன். I didn't get that question. So as per the example, how it gets replaced? Old tax, it will be 100 plus, yeah, I will check the chat. நீங்க போட்டுருங்க. Does the cost of product from retailer to customer, does the cost of product from retailer to customer, okay, be more than that of manufacturer to retail? Absolutely yes, no. ஆமா தானே பிரச்சனை. retailer to customer, okay, retail shop to end user customer, manufacture to retailer. இதுதானே ஃபர்ஸ்ட் வருது. இங்க வந்து இங்க ப்ராஃபிட் ஆட் ஆகி தானே இங்க வரும். ஸோ காஸ்ட் வில் பி மோர், நோ? ஓகே, இட் வில் பி மோர். எஸ், டன். Monica has got an interesting question. இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுங்க. I'll answer Monica's question. So 100 plus 10% will become 110 rupees. அந்த 110 rupeesக்கு you do some value addition. So 55 rupees. அது வந்து 50 plus 10% tax. 55 rupees, that will become 155 rupees. So adding up 165 rupees. இது அப்படியே நம்ம ரீட்டைல் கொண்டு வரோம். ரீட்டைலர் என்ன பண்ணுவாரு, வித் ஆடிங் ஆர் வித்தவுட் ஆடிங் ப்ராஃபிட். சரி, சப்போஸ் ஈவன் இஃப் ஹி ஆட்ஸ் எவ்வளோ பர்சன்ட், எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு 35 ரூபாய் ப்ராஃபிட் ஆட் பண்ணா கூட, 35 rupees ப்ராஃபிட் ஆட் பண்ணா டோட்டலா அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன, 200 rupees ஆயிருமா? கரெக்டா? யா. ஸோ ஐம் எக்ஸ்பிளைனிங் அகேன். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 100 ரூபா ரா மெட்டீரியல், இது வந்து டாக்ஸ் 110 ரூபா ஆயிருது. இது வேல்யூ அடிஷனு. வேல்யூ அடிஷனே 50 plus 10% டாக்ஸ், இந்த 55 ரூபா இங்க சேர்த்திரும், 165. ரீட்டைலுக்கு வந்துருது. ரீட்டைல் 35 ரூபா ப்ராஃபிட் ஆட் பண்ணிடுறாரு. ஓகே, அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்டையர் ப்ராடக்ட் வேல்யூ 200 rupees. இதுக்கு 10% டாக்ஸ் போடுவாங்க when it comes to the customer. So it will become 220 rupees. Correct?
இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம். இதுவே நியூ டாக்ஸ். இந்த நான் ப்ராஃபிட் ஏன் இங்க ஆட் பண்ணியிருக்கேன்னா பிரசன்னாக்கு அந்த டவுட் வந்துச்சு, ரீட்டைல்னு கஸ்டமருக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்குமானா ஆமா ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணுவார், அதனால ஐ ஆடட் ப்ராஃபிட் இன் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 100 plus 10% it will become 110 rupees plus raw material 55 rupees, அதே 50 plus 5 so 55 rupees, that will become 165 rupees. இது கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணா 35 rupees, so 200 தான் இங்கேயும் காஸ்ட். ஆனா 10% டாக்ஸ் 20 rupees வரும்ல, இன்ட்ரு பிளஸ் 10% டாக்ஸ் 20 rupeesல நம்ம 20 மைனஸ் ஆல்ரெடி பே பண்ண 15, இங்க 10 ரூபா இங்க 5 ரூபா ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம், அதை கழிச்சு அது போக we will only add 5 rupees, so 205 rupees will be your காஸ்ட். இப்ப யாருக்கு இதனால பெனிஃபிட்? யாருக்கு இதனால பெனிஃபிட்? ப்ராஃபிட் சேம் தான், அதே அதே 35 ரூபா தான். ப்ராஃபிட்ல எந்த சேஞ்சும் இல்லை. யாருக்கு ஃபைனலா பெனிஃபிட்? நம்ம தான் போய் இந்த ஷர்ட்டை வாங்க போறோம், டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம 220 ரூபாய்க்கு வாங்குற ஷர்ட்டை 205 ரூபாய்க்கு வாங்குவோம். ப்ராஃபிட்ல கம்மியாகல. மேனுஃபேக்சர் ரா மெட்டீரியல் டாக்ஸ் கட்டிடுறாரு, வேல்யூ எடிஷனுக்கும் தனியா டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இதை தனி என்டிட்டிங்கிறனால டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இதை கொண்டு வந்து இங்க சேர்த்தும் போது மட்டும்தான் அதை கழிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இங்க டாக்ஸ் கட்டிட்டாங்க, அதுக்கு மறுபடியும் கட்ட வேண்டாம் தான் 15 ரூபாய் கழிச்சிருக்கோம். ஸோ ஹூ ஃபைனலி கெட்ஸ் பெனிஃபிட்டட்? The person who's buying gets benefited. நம்ம தான் பெனிஃபிட் ஆகுறோம், பையர் பெனிஃபிட்டட். இதுதான் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் வந்தும் ஏன் பீப்புள் were very appreciating or people were very receptive of it, ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா because it finally benefits the end user customer. கிளியரா? ஜிஎஸ்டினா என்னன்னு எந்த புக்ல வேணா படிச்சுக்கலாம். ஜிஎஸ்டி எத்தனை டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, எத்தனை ஆக்ட், என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அது எல்லாமே படிச்சுக்கலாம். பட் வை ஜிஎஸ்டி அப்படிங்கிற கொஸ்டின் தட் இஸ் அப்சல்யூட் நாலேஜ். இதுல இருந்து எக்ஸாம் கொஸ்டின் வருமானம் வராதுங்க. இப்போ we have spent close to 15-20 minutes ஒரு தடவை நெட்டு கட்டாயி வேற போய் படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும் தான். டெஃபினெட்லி நோ கொஸ்டின் இதுல இருந்து வராது. ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எக்ஸாம்ல வர கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். கிளியர்? Okay, so this is something that GST has done. இப்போ இதுல இருந்து I will tell you one more thing. GST ஃபைனலா நீங்க இங்க தானே குறைக்கிறீங்க, குறைச்சிடுறீங்கல்ல. இது ரா மெட்டீரியல் டாக்ஸ், இது வேல்யூ அடிஷனுக்கு தனியா அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கான டாக்ஸ், இது ரெண்டும் தனி. இங்க வந்து குறைக்க முடியாது, அதுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க. இங்க வேல்யூ அடிஷன் ஸ்டிச் பண்ணதுக்கு சேர்த்து டாக்ஸோட பில் உங்க வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இங்க தானே நீங்க குறைக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல தானே ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். கரெக்ட்? அதனாலதான் இட் இஸ் கால்ட் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். எந்த இடத்துல போய் சேருது, யாரு வரி கட்டுறா, எண்ட் யூசர் தான் அந்த வரியை கட்டுறாங்க. டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன்ல தான் கட்டுறாங்க. டெஸ்டினேஷன்ல தான் அதோட எஃபெக்டும், டெஸ்டினேஷன்ல வாங்குறவங்களுக்கு தான் அதோட பெனிஃபிட்டும். ஸோ இன் ஆல்வேஸ் இட் இஸ் டு த டெஸ்டினேஷன், அந்த போய் சேர வேண்டிய இடத்துல தான் அதோட பெனிஃபிட், அது கட்டுறது, அது எல்லாமே. ஸோ தேர்ஃபோர் ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ கால்ட் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி டு டெல் யூ, நம்ம இப்போ எழுதணும் இல்லையா, சென்ட்ரல் டாக்ஸஸ் நிறைய இருந்துச்சு, ஸ்டேட் டாக்ஸஸ் நிறைய இருந்துச்சு. கரெக்ட்? ஸ்டேட் டாக்ஸ்ல நமக்கு இருந்தது வந்து என்ன இருந்துச்சு, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் வேட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, ஸ்டேட் வேல்யூ அடிஷன் டாக்ஸ். கரெக்டா? இந்த ஸ்டேட் வேல்யூ அடிஷன் டாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர்ற மதிப்பு கூட்டல் வரி, இது வந்து இருந்துச்சு எப்போ, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி வந்துச்சு நம்ம எழுதணும். கரெக்ட்? இந்த ஸ்டேட் வேட்ல என்ன இஷ்யூ அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ஸ்டேட் வேட் டாக்ஸ். கரெக்டா? அதனாலதான் அது பேர் ஸ்டேட் டாக்ஸ். ஓகே. அண்ட் இந்தியால 28 ஸ்டேட் இருக்கு. 28 ஸ்டேட்டும் they will impose different rate of state VAT. ஒரே ப்ராடக்ட் தமிழ்நாட்டுல 10%, மகாராஷ்டிரால 12%, ராஜஸ்தான்ல 15%, கேரளால 20%. ஏன்னா அது ஸ்டேட் வேட், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர வேட். ஸோ அப்ப என்ன ஆகும், யூனிஃபார்மாவே இல்ல, யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட் சிஸ்டம் இந்தியால இல்ல. இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட்ஸ், because it has replaced several state taxes. நிறைய மாநிலங்கள் விதிச்ச வரியை வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது யூனிஃபார்மா ஆயிருமா? ஸோ யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட் அக்ராஸ் இந்தியா முழுக்க யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட் எல்லா ஸ்டேட்லயும்.
ஓகே. அண்ட் another important பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது கேஸ்கேடிங் எஃபெக்டை குறைச்சிருக்கு, டாக்ஸ் ரேட்ஸை வந்து யூனிஃபார்ம் ஆக்கியிருக்கு. அண்ட் மூணாவது, டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ்னா முதல்ல ஸ்டேட் வேட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எவ்ரி ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் அமௌண்ட். ஒரு ஸ்டேட்ல ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ இங்க வந்து 10%, இன்னொரு ஸ்டேட்ல 12%, இன்னொரு ஸ்டேட்ல 5%. இப்படி இருக்கும்போது நான் இந்த ஸ்டேட்ல ஒரு பொருள் வாங்குறேன் 100 ரூபாய். அப்போ 5 ரூபாய் அப்படிங்கும் போது இங்க 5 rupees டாக்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் 105. இங்க அதே ப்ராடக்டோட விலை 100னா ஆனாலும் டாக்ஸ் 10, 110, இங்க 112. கரெக்டா? ஸோ இந்த ப்ராடக்டோட விலை அக்ராஸ் ஸ்டேட்ஸ் மாறும். இன்னொரு ஸ்டேட்ல 2% வச்சிருப்பாங்க. இருக்கலாம்ல, எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் ஸ்டேட் வேட். ஸோ இட் வில் பிகம் ஜஸ்ட் 2% அப்படிங்கும் போது எவ்வளோங்க? 102. 102. 102 ரூபாய். 102. ஸோ வாட் ஐ வில் டூ, அந்த 2 ரூபாய் கழிக்கிறதுக்காக நான் வித்தவுட் பில் கொடுப்பேனா? அந்த 2 ரூபாய் டாக்ஸை யாரு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கட்டி, திஸ் இஸ் tedious ப்ராசஸ். 12 ரூபா டாக்ஸை 10 ரூபா டாக்ஸை இவேட் பண்றது கஷ்டம். 2 ரூபா டாக்ஸ் ஈஸியா இவேட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஆன் தி அதர் சைட் இங்க 2 ரூபா தானே டாக்ஸ், பில்லோடய போட்டுடலாம். இங்க 12 ரூபா எதுக்கு டாக்ஸ் போகணும்? எனக்கு வித்தவுட் பில் கொடுப்பீங்களான்னு கஸ்டமர் கேட்பாங்களா? கொடுப்பாங்களா இல்லையா? ரெண்டுமே நடக்கலாம். இங்க வந்து வெறும் 2 ரூபாய் தானே, அதுக்கே நம்ம டாக்ஸ் பில்லாம் போட்டு கையிலேயே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இங்க வெறும் 2 ரூபாய் தானே டாக்ஸ், அதை பில்லோட வாங்கிக்கலாம். இங்க 112 ரூபாய், எதுக்கு 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணும்? வித்தவுட் பில் வாங்கிக்கலாம். ரெண்டுமே ரெண்டு சைடுமே நடக்குமா? எஸ் எஸ் ஆர் நோ? தட் வில் ஹேப்பன். நோ, ரெண்டு சைடுமே. அப்போ வாட் வில் ஹேப்பன்? டாக்ஸ் இவேஷன். டாக்ஸ் வந்து கட்டாம போறக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்னொன்னு அவங்க எவ்வளவு கட்டியிருக்காங்க என்னன்னு நம்மளால கணக்கே வைக்க முடியாது. நீ ஏன் 2% கட்டிருக்கீங்க, ஏன்னா எங்க ஸ்டேட்ல 2% தான். நீ ஏன் 12% கட்டிருக்கீங்க, எங்க ஸ்டேட்ல 12. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வித்தவுட் பில் நிறைய பண்ண முடியும். ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸ் சிஸ்டம், எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிற டாக்ஸ் பேஸ் ஜாஸ்தி ஆயிருச்சா? அது எத்தனை பொருட்கள் மேல வரி விதிக்கிறதுங்கிறத பேஸ ஜாஸ்தி பண்ணிருச்சு. அது வரிக்கிற அது விதிக்கிற வரி எல்லா மாநிலத்திலயும் ஒரே ரேட் அப்படிங்கறதுனால எவேஷன் குறைஞ்சிருக்கு, வித்தவுட் பில் குறைஞ்சிருக்கு, யூனிஃபார்மா மெயின்டைன் பண்ண முடியும். யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட்ஸ், பிரிங்கிங் எவ்ரிதிங் இன்சைடு த சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த டாக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா ரெவென்யூ ஜாஸ்தி. இந்த வித்தவுட் பில் பிரச்சனை இல்ல, இவேஷன் பிரச்சனை இல்ல, எந்த ஸ்டேட்ல எவ்வளவு வாங்குறாங்களா வாங்கலையா தெரியல, எதுவுமே இல்ல. கவர்மெண்ட் டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரெவென்யூ ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, சிஸ்டம்குள்ள எல்லாம் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, யூனிஃபார்மா மெயின்டைன் பண்றாங்க, யூனிஃபார்ம் ரேட்ஸ், யூனிஃபார்ம் கேல்குலேஷன், யூனிஃபார்ம் அசஸ்மெண்ட், எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே, இது எல்லாத்தோட ஜிஎஸ்டி வந்ததுனாலதான் அது அக்செப்டட் ஜிஎஸ்டி. ஓகே, clear? So you understood why GST and without GST what was the difference? இப்ப இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்ப இது வரைக்கும் இருந்த எல்லா டாக்ஸஸையுமே ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணிருச்சானா? இன்னைக்கும் there are products outside GST exempted. ஜிஎஸ்டியோட இல்லாதது என்னென்ன இருக்கு? நாட் கவர்டு. எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வராது அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கவர் ஆகல, ஸ்டாம்ப் டியூட்டி, எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் ஃபியூவல், பெட்ரோலியம், லிக்கர் ஃபார் என்ன சொல்றது, பர்சனல் யூஸ் லிக்கர் கவர் ஆகல, நேச்சுரல் கேஸ் கவர் ஆகல. ஸோ இன்னுமே இட் இஸ் அண்டர் க்ரோயிங் ஸ்டேஜ் தான். ஓகே, so this GST concept alone will quickly revise and we'll get into GST on exam point of view. So இந்த குவிக்கா ரிவைஸ் பண்றேன். புரிஞ்சிருந்தா அதை திருப்பி ஷேர் பண்ணிக்கோங்க, புரியலையா இப்ப கவனிச்சுக்கோங்க. for anybody having doubt, GST அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம். ஓகே, இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்ன மேம்? மறைமுக வரி அப்படின்னா கவர்மெண்ட் imposes tax on a person. கவர்மெண்ட் யார் மேல டாக்ஸ் போடுதுங்கிறது ஒருத்தர்,
அந்த டாக்ஸ் பெய்டு வந்து அதர் பர்சன், அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ இன்கம் டாக்ஸ் அப்படின்னா imposed on same person, imposed on same person, paid by same person. For example, Swatika earns 3 lakh per annum. I am earning, I am only responsible. எனக்கு 10% tax. கட்டுறது 30,000 நான் தான். So Swatika earns, Swatika pays. இது income tax. இங்க we'll go to the same shirt example. Government imposes 10% tax on retail shop. கரெக்டா? நீ ரீட்டைல் ஷாப்ல சட்டை விற்கிறக்காக நீ அந்த பில் போடும் போது 10% ஓட தான் பில் போடணும். Yes, that shop can be any shop, Allen Solly, Van Heusen, whatever you want, you keep. But they bill shirt oda cost 200 rupees plus 10% tax அப்படின்னு போடும்போது it will be 220 rupees paid by other person. யார் other person? Consumer. Government imposes on retail shop paid by the person who buys it. So therefore it is called indirect tax. When the burden of paying the tax is transformed to somebody. இங்க வந்து நான் தான் வரி கட்டணும், என் மேல தான் burdenம் இருக்கு, நானே கட்டுறேன். So burden of the tax is same on the same person who the tax is levied on. இங்க it's transformed to somebody, therefore it's called indirect tax. புரிஞ்சிருச்சுங்களா? So GST அப்படிங்கிறது it's a central government levy பண்ண indirect taxes. Already இருந்த indirect taxes replace பண்ணி this GST has come into picture. So to replace, government has to do something அப்படின்னா by parliament, by constitution தான் பண்ணணும். So 101st constitutional amendment act படி this GST has come into picture. அப்ப GST-க்கும் இப்ப புதுசா வந்த GST-க்கும் old tax regimeக்கும் என்ன difference அப்படின்னா cascading effect is the biggest difference. So cascading effectல என்ன ஆகும்? There will be tax on tax. இங்க வந்து நியூ GST ஃபார்ம்ல நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட். நோ டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இதுக்கு தான் we did that example. ஸோ 2 தடவை ஒரே டாக்ஸுக்கு டாக்ஸ் நம்ம பே பண்ண மாட்டோம். யா, ஸோ அதனால திஸ் இஸ் ரெடியூஸ். ஸோ யூ கேன் ரெஃபர் த எக்ஸாம்பிள். ஐ திங்க் அந்த மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள் பேச வேண்டாம். ஸோ ஃபைனலாக கன்சியூமர் பே பண்ண வேண்டிய இடத்துல it gets reduced. இங்க வந்து it will be high. இங்க வந்து consumer pay பண்ண வேண்டிய இடத்துல reduced. and கட்ட போறது consumer, reduce ஆகிறது consumerக்கு, benefit consumerக்கு அப்படிங்கறனால it is called destination based tax. Okay, another thing என்னன்னா முதல்ல state VAT இருக்கும்போது every state 28 statesல different slab இருந்திருக்கும். இதை வந்து இப்ப ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணி யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட்டா கொண்டு வந்துருச்சு. அண்ட் முன்னாடி டாக்ஸ் இவேஷன் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேட்ல ஒன்னொன்னு இல்லையா, இங்க 2% டாக்ஸ், அங்க 5% டாக்ஸ், அங்க 10% டாக்ஸ். இந்த டாக்ஸ் இவேஷன் வேணா கட்டலாம், வேணானா விட்டுறலாம், அந்த மாதிரி. இப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கறதுனால நோ இவேஷன் அப்படிங்கறதோட ரெடியூஸ்ட் இவேஷன் சொல்லலாம். யார் எல்லாருமே கட்டுவாங்கன்னா கட்ட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் லெஸ் இவேஷன். இப்போ டாக்ஸ் பேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ்ட். tax base of government இல்லனா tax based of India increased. என் ஸ்டேட்ல இவ்வளோ, உன் ஸ்டேட்ல இவ்வளோலாம் இல்லை, மொத்தமா இந்தியா ஃபுல்லா இதுதான் டாக்ஸ் ரேட்டு. அப்ப நான் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் எத்தனை பொருட்கள் மேல வரி விதிக்குது அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்காது, இல்ல இந்தியா கவர்மெண்ட் விதிக்காது. என் மாநிலத்துல நான் வரி வச்சிருக்கேன், வைக்கல, கம்மியா வச்சிருக்கேன், ஜாஸ்தி வைக்க, இப்ப எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. the tax base of government has increased. when tax base increase அப்படின்னா என்னன்னா, எத்தனை பொருட்கள் மேல அரசு வரி விதிக்குது அப்படிங்கிற பொருட்களோட எண்ணிக்கை, பண்டங்களோட எண்ணிக்கை, the services and the number of goods that the government is imposing tax increase ஆயிருக்கு. so eventually revenue to the government increased. அவ்வளவுதான். clear? Okay, இந்த GST is further classified into CGST, SGST, IGST. அதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா பாத்துக்கலாம். இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் GST. அப்ப இப்படி ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னா இது உடனே கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கொண்டு வர முடியாது. நமக்கே கிளாஸ்ல 1 மணி நேரம் ஆகுது இந்த பேசிக் கான்செப்ட் புரியறக்கே. அப்படிங்கும் போது டு இம்ப்ளிமெண்ட் அக்ராஸ் such a vast country like India உடனே எல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ ரஃபா இட்ஸ் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் 17 years. It started with Vajpayee government.
when Vajpayee was the prime minister, BJP government or starting, Vajpayee prime minister இருக்கும் போது it started roughly around 1999. அப்போ வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது he started a committee called GST committee. Okay, and the head of GST committee, we had, I think you know this person, very famous person, Asim Das Gupta. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Who's Asim Das Gupta? Yeah, he was the finance minister of West Bengal. Okay, மேற்கு வங்கம் இருக்குல்ல, நம்மளோட மம்தா பானர்ஜி மேடம் வெஸ்ட் பெங்கால் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவரோட தலைமையில ஒரு ஜிஎஸ்டி கமிட்டி போட்டாங்க. ஐ திங்க் இன் 2004 இது 2004. ஸோ இந்த கமிட்டி, அசிம்தாஸ் குப்தா கமிட்டி தலைமையில ஒரு 80% ஒர்க் ஜிஎஸ்டிக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரும் சேர்த்து கொண்டு வரணும்ல, அதுதான் இட் டுக் சோ லாங். எப்ப கொண்டு வந்தாங்க? 2017. கரெக்டா 13 வருஷம் ஆயிடுச்சு. இங்க அங்க 4 வருஷம், இங்க 13 வருஷம். ஸோ அசிம்தாஸ் குப்தா யார் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஜிஎஸ்டின்னு கேட்டா அசிம்தாஸ் குப்தா தான். எஸ், ஸோ யார் வந்து அசிம்தாஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னா ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு அசிம்தாஸ் குப்தா. ஏன்னா 80% ஆஃப் த ஒர்க் வந்து அவரோட தலைமையில அந்த கமிட்டி தான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அசிம்தாஸ் குப்தா ரிசைன்டு ஃப்ரம் ஹெட் ஆஃப் ஜிஎஸ்டி கமிட்டி. ஜிஎஸ்டி கமிட்டியோட தலைமையை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன் 2011 அதே கமிட்டிக்கு அசிம்தாஸ் குப்தாக்கு பதில் we had KM மணி. யாருங்க KM மணி? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கேரளா. அவரை தூக்கி ஹெட் ஆஃப் ஜிஎஸ்டி கமிட்டியா போட்டாங்க 2011. அப்புறம் அவருக்கும் நிறைய அந்த கரப்ஷன் கேசஸ்லாம் வந்தப்ப அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. தே ஹேட் சம் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இன் 2014 அகேன் வி ஹேட் அமித் மித்ரா. அமித் மித்ரா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அருண் ஜெட்லி வந்து இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது மறுபடியும் அந்த கமிட்டிக்கு அமித் மித்ரா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தூக்கி போட்டு அவங்க தான் they made it happen in 2017. பட் இவங்க எல்லாம் பண்ணது இந்த ரெஸ்ட் ஆஃப் த 20% ஒர்க் தான். அந்த 80% ஆஃப் த ஜிஎஸ்டி ஒர்க் வந்து அசிம்தாஸ் குப்தா தான் பண்ணாரு, who's the finance minister of West Bengal. therefore ஆர்கிடெக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி யாருன்னு கேட்டா அவர் தான். எந்த பீரியட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா வாஜ்பாய் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இட் டுக் குவைட் லாங் டைம். ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல 101வது அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஜிஎஸ்டி இஸ். அதுக்கப்புறம் கோயிங் இன் டு ஜிஎஸ்டி வில் டிஸ்கஸ் த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், நான் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், அது எல்லாமே படிக்கலாம். எஸ், அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. மேம் give me a moment, ஒரு நிமிஷம். So there was this question. என்ன question கேக்குறீங்க? ஜிஎஸ்டி பிளஸ் இன்கம் டேக்ஸ் இது ரெண்டுமே வந்து பே பண்றோம் as customers அப்படின்னு. Okay, I am a customer. Swatika is a customer. I earn say 10 lakhs per annum. ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக வச்சுக்கலாம். 10 lakh per annum வந்து என்னோட earnings மைனஸ் நான் வந்து டாக்ஸ் பே பண்ணும், which is 10% வச்சுக்கோங்க. 10 lakhக்கு 10% எவ்வளோங்க? 1 lakh. கரெக்டா? ஸோ நான் 1 lakh பே பண்ணிடுவேனா? ஓகே, ஸோ என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 9 lakh இருக்கும். எஸ், ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம். யுவர் டோட்டல் இன்கம் மைனஸ் டாக்ஸஸ் வில் பிகம் யுவர் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். அந்த கான்செப்ட் இங்க வந்துருச்சா? இந்த டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் வச்சுட்டு 9 லட்சத்தை வச்சுட்டு டாக்ஸ் கட்டினது போக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ப்ராடக்ட் வாங்குறீங்க, என்ன வேணா பண்றீங்க. அப்போ நீங்க இந்த 9 லட்சத்தை வச்சு நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஓகே, அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது நீங்க ஜிஎஸ்டி கட்டுறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுவும் எவ்வளோ டிஃபரன்ஸ்னா இதுவும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். நீங்க வருமானம் சம்பாரிச்சதுக்காக நீங்க அந்த வருமானம் ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சிருக்கீங்கன்னா யூ யூஸ்ட் கவர்மெண்ட் ரிசோர்சஸ். பப்ளிக் பஸ்ல போயிருப்பீங்க, ஒரு வீடு கட்டியிருப்பீங்க கவர்மெண்ட் இடத்துல, ஆஃபீஸ் அங்க போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. அதுக்காக நீங்க அந்த வருமானம் ஈட்டினதுக்காக நீங்க கட்டுறது இன்கம் டேக்ஸ். நவ் தட் யூ ஆர் என்ஜாயிங் அன் அதர் ப்ராடக்ட்,
ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அது வாங்குறதுக்காக நீங்க கட்டுறது ஜிஎஸ்டி. நீங்க வாங்காம இருந்தா ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். நீங்க சம்பாதிக்காம இருந்தா வருமான வரி கட்ட வேண்டாம். போத் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். இது ரெண்டுமே கஸ்டமர் கட்டணும்னா நீங்க வருமானம் ஈட்டினதுக்காக வருமான வரியும், நீங்க அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் என்ஜாய் பண்ணதுனாலயோ, நீங்க சர்வீஸையோ இல்ல கூட்ஸையோ என்ஜாய் பண்ணனா நீங்க அந்த டாக்ஸ் கட்டுறீங்க. மோனிகா, are you clear now? எஸ். ஓகே மேம். நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்காம இருந்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி கட்ட போறது கிடையாது இல்ல. கவர்மெண்ட் இஸ் நாட் ஃபோர்சிங் யூ டு பே. பட் ஆக்சுவலி வந்து இப்போ வி ரன் எலக்ட்ரானிக் ஷோரூம் மேம் அட் பாண்டி. ஸோ என்ன ஆயிடுதுன்னா வி பே ஹியூஜ் ஃபார் ஜிஎஸ்டி ஆல்சோ அண்ட் இன்கம்க்கும் நாங்க பே பண்ணிடுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட் வந்து வெரி லெஸ் தான். ஸோ அதை மீட் அவுட் பண்ணி மறுபடியும் இன்டு பிசினஸ்க்குள்ளார நாங்க எடுக்கும் போது வி ஆர் சஃபரிங் அ லாட். Okay, இப்போ வந்து Monica is telling a beautiful example. I'm coming to that concept. Give me 1 minute. அவங்க ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் ஷாப் வச்சிருக்காங்க. What do you sell, Monica? என்ன செல் பண்றீங்க? எங்க போயிட்டாங்க? ஆல் ஹோம் அப்ளையன்சஸ் மேம். ஓகே, சரி, ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ சம்மர் அப்படிங்கறதுனால ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அவங்க செல் பண்றாங்க. ஆர் ஷீ செல்லிங் சம் ஏர் கூலர், ஃபேன், இதெல்லாம் அவங்க சேல் பண்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் த ஷாப் ஓனர் எனக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு நான் ஜிஎஸ்டி கட்டணும், இன்னொன்னு நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். இப்போ நான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொன்னேன்ல, நீங்க சம்பாரிச்சதுக்காக 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க, நீங்க வாங்குறதுனால அந்த ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து நீங்க கஸ்டமரா இருக்கும்போது, கன்சியூமரா இருக்கும்போது. நவ் ஷீ இஸ் தி ஓனர் ஆஃப் த எலக்ட்ரிக் ஷாப். ஒரு ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ஒரு ஏசி 50,000 ரூபாய், ஒரு ஏர் கூலர் 10,000 ரூபாய், ஒரு ஃபேன் 3,000 ரூபாய். ஸோ டோட்டலி டாக்ஸ் டு 63,000. கரெக்டா? இந்த 63,000 ப்ராடக்ட அவங்க 10,000 ரூபாய் டோட்டலா ப்ராஃபிட் வச்சு, இல்லைன்னா 12,000 ரூபாய் டோட்டலா ப்ராஃபிட் வச்சு 75,000க்கு விற்கிறாங்க. இந்த மூணையும் விற்கிறாங்க. இதோட காஸ்ட் 50,000, 10,000, 3,000, 63,000. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 12,000, 75,000. ஓகே, இப்போ இந்த 75,000க்கு அவங்க வித்ததுனால அவங்க இன்கம் 75,000 வந்திருக்கும். கரெக்டா? இந்த 75,000க்கு அவங்க பில் போட்டதுனால 75,000க்கு 10% ஜிஎஸ்டி நம்ம ரஃபா கால்குலேட் பண்ணோம்னா 7,500 பில்லோட சேர்த்து அவங்க எவ்வளவு போட்டிருப்பாங்க? 82,500 போட்டிருப்பாங்க. கரெக்டா? இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்கும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 75,000 ரூபாய் அந்த ப்ராடக்ட் பிளஸ் ஜிஎஸ்டி 10% சேர்ந்து அந்த பில்லுல 82,500 இருக்கும். அப்ப இந்த 75,000 ரூபாய்க்கு பதிலா இந்த 82,500 இங்க வந்து அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். ஓகே, இந்த 82,500ல அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் 63,000 ரூபாய் கழிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும்ல, அதுல அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஜிஎஸ்டி அவங்க பாக்கெட்ல இருந்து அவங்க பே பண்ணல, கஸ்டமர் கிட்ட 7,500 ரூபாய் ஜாஸ்தியா எக்ஸ்ட்ரா வாங்கி தான் பே பண்றாங்க. சோ பிளஸ் 7,500 ரூபாய் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன மிச்சம் இருக்கும்? இந்த 12,000 ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அவங்க ப்ராஃபிட் அவங்க சம்பாரிச்சதுக்கு மட்டும்தான் அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதுனால அவங்க ப்ராஃபிட் கம்மி ஆகல. கிளியர்? அகேன் கம்மிங் டு அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், அதே மோனிகா மேடம் வச்சே நான் சொல்றேன். 100 rupeesக்கு தேர் செல்லிங் அ ப்ராடக்ட். அந்த 100 rupees அந்த அவங்க அந்த 100 ரூபாய்க்கு அந்த ஒரு ஹேண்ட் ஃபேன் வாங்கியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ஃபேன் 100 ரூபாய், 50 ரூபாய் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க, 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 150 ரூபாய் கூட ஜிஎஸ்டி ஒரு 10 ரூபாய் சேர்ந்து 165 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் இங்க எவ்வளோங்க? 50. இது வந்து ப்ராஃபிட். இந்த 10 rupees ஜிஎஸ்டி. இந்த 10 rupees நீங்க கொடுக்கல, கஸ்டமர் பே பண்ணாங்க, இது டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட கட்டிடுறீங்க. உங்க ப்ராஃபிட் 50 rupeesக்கு 50 rupees ப்ராஃபிட்னா இதுக்கு மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க. இந்த 50 rupeesக்கு இன்கம் டேக்ஸ் 10% அப்படின்னா நீங்க 5 rupees கட்டுறீங்க. 45 rupees நீங்க தானே வச்சுக்கிறீங்க. அதுலயும் எல்லா இன்கமும் இன்கம் டேக்ஸ் கட்ட சொல்றது இல்ல. இந்த 50 ரூபாய் ப்ராஃபிட்னா அதுல மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு டு ரன் தட் ஷோரூம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி, அவங்க போயிட்டு வர பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சு 45 ரூபாய் நீங்க செலவுன்னு காமிச்சு 5 ரூபாய் ப்ராஃபிட்னா அந்த 5 ரூபாய்க்கு 10% வெறும் 50 பைசா நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும். கிளியர்? ஓகே மேம். புரிஞ்சிருச்சா மோனிகா? ஜிஎஸ்டி you are not paying from your pocket. Your income tax you're paying for the income that you incurred after your expenses only. So we cannot blame government again. ஓகே மேம். Okay, va. Thank you. Thank you.
So this is the concept with the GST. As in when GST ஓட பேசிக்ஸ் இவ்வளவுதான். ஸோ நம்ம GST டெஃபினட்டா ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பிளேம் பண்ணா இதுதான் அதோட இது. அப்ப நம்ம என்ன பண்றோம், 100 ரூபாய் பிளஸ் 10% டாக்ஸுங்கும் 110 ரூபா வந்துருது. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட 110 ரூபா கொடுத்து வாங்க மாட்டான், அவன் வித்தவுட் பில் 100 ரூபாய்க்கு வெளியே வாங்கிட்டு போயிடுவான். நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம போட்டு கட்டுறோம், இல்லைன்னா வித்தவுட் பில் பண்றோம். அது நம்ம பண்ற தப்பு. ஆக்சுவலா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, யூ கலெக்ட் ஜிஎஸ்டி பிகாஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸ் யூ கலெக்டட் ஃப்ரம் கஸ்டமர் அண்ட் பே டு கவர்மெண்ட். உங்க இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் கட்டுங்க, மைனஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் ராங். வி ஆர் ட்ரைங் டு, நமக்கு வந்து டிமாண்ட் புல் இருக்கு, மார்க்கெட்டை பிடிக்கணும். ஸோ வித் டாக்ஸ் பில்லு ஜாஸ்தி ஆகும்போது கஸ்டமர் வரமாட்டாங்க, they go to the black, so we have to stand in the market. அந்த மாதிரி issuesல we are doing all that. தவிர the government is very clear, GST is not paid by the retailer, it is paid by the customer. Income tax is paid by the retailer who is selling, but அவங்களும் ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணணும். கிளியருங்களா? டன். ஓகே, so getting into GST, we'll go into GST. GST அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி. நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், இன்டைரக்ட் டாக்ஸ் ரீப்ளேஸ்ட் மெனி டாக்ஸஸ். ஸோ என்னைக்கு ஜிஎஸ்டி பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 29th March 2017, and it came into effect. எஃபெக்ட்டுக்கு எப்போ வந்துச்சு, பாஸ்னா என்னன்னு தெரியும்ல, லோக்சபா ராஜ்யசபால இருந்து போய் பிரசிடென்ட் சைன் போட்டா அது பாஸ் ஆனது 29 March 2017. ஆனா எஃபெக்ட்டுக்கு வந்தது 1st July 2017. இப்போ இது என்ன பண்ணிருக்கு, ஒரு மார்க்கெட், ஒன் மார்க்கெட், ஒன் டாக்ஸ், ஒன் நேஷன், இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கா. இதை நான் இப்ப எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா யூனிஃபார்மா எல்லா ஸ்டேட்டும் ஒரே மார்க்கெட் தான். இந்த ஸ்டேட்ல இவ்வளோக்கு விற்கிறேன், அந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோக்கு விற்கிறேன், கதை கிடையாது. ஹோல் ஆஃப் இந்தியா ஒன்லி ஒன் டாக்ஸ், ஒரு நேஷன், ஒன் டாக்ஸ், ஒன் மார்க்கெட். இதுதான் அதோட தீம். ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசம். And it is a destination based tax. Destination based tax அப்படின்னா இலக்கு சார்ந்த வரி. தமிழ்ல இலக்கு சார்ந்த வரி. இலக்கு சார்ந்த வரி. And Article 366 கீழே, it is the 101st Constitutional Amendment Act 2016. 2016 17 வச்சுக்கலாம், don't write 16, 17 எழுதிக்கோங்க. ஓகே, எங்க லெவி பண்றாங்க, எந்த இடத்துல இந்த டாக்ஸ் விதிக்கப்படுது அப்படின்னா நுகர்வோர் புள்ளியில், நாட் இந்த ஆரிஜின், பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் கிடையாது, தோற்று புள்ளியில் அல்ல, நுகர்வோர் புள்ளியில. ஸோ ரைட் டவுன், எங்க லெவிட் அப்படின்னா, எங்க லெவிட் எங்க விதிக்கப்படுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கன்செப்ஷன். பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷனா யார் வாங்குறாங்க, அவங்க தான். ஸோ நுகர்வோர், நுகர்வு புள்ளியில, அங்கதான், நாட் அட் த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். So not at the place of origin, which means தோற்று புள்ளியில் அல்ல. So where is this tax levied? At the final point of sale. கடைசியா அந்த ப்ராடக்ட் விற்கும் போது, final point of sale. இறுதி விற்பனையின் போது விதிக்கப்படும் வரி. இறுதி விற்பனையின் போது விதிக்கப்படும் வரி. So first GST கொண்டு வந்தது எந்த ஸ்டேட் அப்படின்னா, first state to bring GST, France 1954ல. அதுக்கப்புறம் ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா and everything. So India finally bought it in 2017. First state வந்து 1954ல France. Yes. Next, kinds of GST. Kinds of GST. So first வந்து CGST.
Number 2, SGST. Number 3, UGST. Number 4, IGST. Okay, CGST அப்படின்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. SGSTனா ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. அண்ட் UGST அப்படின்னா யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம் சரக்கு மற்றும் சேவை வரி. IGSTனா இன்டர்ஸ்டேட், இன்டர்ஸ்டேட் தமிழ்ல ஒருங்கிணைந்த, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகே, இப்ப CGST அப்படின்னா levied collected, ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை விதிக்கிறதும் மத்திய அரசு, வசூலிக்கிறதும் மத்திய அரசு. இதுவே ஸ்டேட் ஜிஎஸ்டினா லெவி பண்றதும் மாநில அரசு, கலெக்ட் பண்றதும் மாநில அரசு. தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த SGST விதிப்பாங்க, அவங்க தான் கலெக்டும் பண்ணிப்பாங்க. இங்க யூனியன் டெரிட்டரி, அந்த யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகம் இருக்கும்ல, அது லெவி பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்க இன்டர் ஸ்டேட் அப்படின்னா இன்டர், INTER, இன்டர் அப்படின்னா இரண்டு மாநிலங்களுக்கு நடுவே நடக்கிற ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷனால வசூலிக்கப்படுற வரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்ப தமிழ்நாட்டுல TNPL இருக்கு, காகிதபுரம் கரூர். ஓகே, அங்க நம்ம பேப்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். இதை நம்ம கேரளால சேல் பண்றோம். கரெக்டா? ஸோ ப்ரொடியூஸ்ட் அட் ஒன் பிளேஸ், சோல்ட் அட் அனதர் பிளேஸ். இப்போ இங்க என்ன ஆகுது, இங்க தமிழ்நாடு கேரளா ரெண்டு ஸ்டேட் இன்வால்வ் ஆகுதா? தமிழ்நாட்டுல நீங்க வரி விதிச்சு நீங்க வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கேரளா ஒத்துக்குவாங்களா? நான் தானே விற்கிறேன், ஸோ அந்த வரி நான், அப்ப கேரளா நான் தானே விற்கிறேன், எங்கிட்ட தானே கன்சியூமர் பே பண்றாங்க, நானே மொத்தமா வச்சுக்குவேன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா? ஸோ when two states are connected, levy பண்றது சென்டர், ஓகே, கலெக்ட் பண்றது சென்டர், பட் ஷேர் பண்ணிக்குவாங்க, ஷேர்டு பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட்ஸ். எந்தெந்த ஸ்டேட் இன்வால்வ்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிப்பாங்க, மத்திய அரசு கொஞ்சம், தமிழ்நாடு கொஞ்சம், கேரளா கொஞ்சம். ஓகே, இன்டர் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா மத்திய அரசால் சுமத்தப்பட்டு, விதிக்கப்பட்டு மற்றும் வசூலிக்கப்பட்டு, வசூல் பண்றது, லெவி பண்றது, கலெக்ட் பண்றது ரெண்டுமே மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் பகிர்ந்து கொடுக்கப்படும். தட்ஸ் ஆல். இட் வில் பி ஷேர்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். ஓகே, டன். மேம் அந்த ஷேர்ல கொஞ்சம் சென்ட்ரலுக்கு போகுமா மேம்? ஆமா, கலெக்டிங்க்கு they will take their charges. ஓகே, மேக்ஸிமம் என்ன சொல்றது, ப்ராஃபிட் அந்த டோட்டல் டாக்ஸ்ல எடுக்க மாட்டாங்க, பட் அவங்க தானே லெவி பண்ணி கரெக்ட் பண்றாங்க. they will have a minimum share. மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்து கொடுக்கப்படும். இன்னொன்னு இருக்கு, தி அதர் வெரைட்டி, IGST வந்து இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ when two states are involved, ரெண்டு மாநிலங்கள் இன்வால்வ் ஆகும்போது அது இன்டர் ஸ்டேட் GST, IGST. at the same time தமிழ்நாட்டுல பேப்பர் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் and it will go to say மலேசியா. இப்போ என்ன பண்றது? what should I do now?
ஆ எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் டாக்ஸா? ஓகே, அதுவும் ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஐஜிஎஸ்டிக்குள்ள தான் வரும். ஏன்னா இன்டர் ஸ்டேட், அதை வந்து இன்னொரு ஸ்டேட்டை கண்ட்ரி, பட் ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 0. ஏன்னா எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து மேல்படுத்தணும் இல்லையா? நம்ம ஜிஎஸ்டியோட போட்டு நிறைய ஆனா நம்ம கண்ட்ரில வாங்க மாட்டாங்க, பக்கத்து கண்ட்ரிக்கு போயிடும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு, ட்ரேடு டெபிசிட் இருக்கக்கூடாது, ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கணும், எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கணும், இம்போர்ட் கம்மியா இருக்கணும். ஸோ ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸும் இதுவும் ஐஜிஎஸ்டிக்குள்ள தான் வரும். பட் த ப்ராப்ளம் இஸ் இங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு பதில் இங்க இன்னொரு கண்ட்ரியா இருக்கும். அண்ட் ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 0. ஓகே மேம் லெவி கலெக்டுக்கு தமிழ் மீனிங் மேம்? என்னங்க லெவிடுக்கா? yes. லெவிட்னா விதிக்கப்படுது, கலெக்டர்னா வசூலிக்கப்படுது, Okay. சுமத்தப்படுதுன்னு கூட எழுதிக்கலாம். லெவிட் வந்து சுமத்தப்படுதுன்னு கூட எழுதிக்கலாம். யூனியன் பிரதேசத்தால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படும், மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படும். மேம் யூஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிச்சு யூனியன் State டெரிட்டரியோட district. அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எழுதுறோம். யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகே மேம். ஓகே ஓகே, we'll keep the doubts towards the ending. அப்படியே நோட் பண்ணி வைங்க. யா ஓகே மேம். ஸோ இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எழுதியிருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியில் 4 தான்: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. பட் அந்த ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து வென் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகி வெளியே போனால் அதுவும் கன்சிடர் பண்ணிடுவோம் ஐஜிஎஸ்டிக்குள்ள. பட் ஐஜிஎஸ்டி வந்து 0 டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட், ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஜிஎஸ்டியில் எத்தனை ஸ்லாப் ரேட் இருக்கு? ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் 0%, 5%, 12%, 18%, 28%. 1, 2, 3, 4, 5. There are 5 slabs. ஓகே, எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள சேராது? எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி. எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு எதுக்கெல்லாம் இருக்கு? கஸ்டம் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி. I'll just give you a slide so that you can write down. ஒரே நிமிஷம், தமிழ்ல and இங்கிலீஷ்ல. Give me a moment while I share. Yes, I'll give you 2 minutes. இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க காப்பி பண்ணிக்கலாம்.
எஸ் finished. மேம் தமிழ்ல 6th ஒன்னு சரியா தெரியல மேம். ஒரே நிமிஷம். Yeah, over 6th, 7, 8. Done. Okay, next we'll go into the point. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி ஐ ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இந்த சாட் பாக்ஸ். என்ன கேட்டாங்கன்னா, இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்கல்ல, இந்த ஜிஎஸ்டி மணி வேர் வில் திஸ் கோ? ஜிஎஸ்டி மணி எங்க போகும்? என்னன்னா போன கிளாஸை கரெக்டா ரிவைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. போன கிளாஸ் ரிவைஸ் பண்ணியிருந்தா டவுட் வந்திருக்காது. இப்போ நீங்க ஏன் போன கிளாஸ் ரிவைஸ் பண்ணல நான் கண்டுபிடிச்சேன்னா, நமக்கு தெரியும் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூல டாக்ஸ், நான் டாக்ஸ் இருக்கு. இந்த டாக்ஸ்ல டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இது இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. இந்த டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள இன்கம் டாக்ஸ், இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள ஜிஎஸ்டி, இந்த நான் டாக்ஸ் ரெவென்யூக்குள்ள ஃபீஸ், பெனாலிட்டி இதெல்லாம் வரும். ஓகே, இது போக செஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், கரெக்டா? இப்போ நம்ம இந்த செஸ் படிக்கும் போது நம்ம பார்த்தோம், மொத்தமா இந்த டாக்ஸ், இந்த நான் டாக்ஸ் கலெக்ட் பண்றது ஃபுல்லா எங்க போகும்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாக்கு. ஏன்னா இது எல்லாமே வருவாய், அது எந்த முறையிலிருந்து வருது? டாக்ஸா வருதா, நான் டாக்ஸா வருதா, டைரக்ட் டாக்ஸா வருதா, ஃபீஸா வருதா, இன்டைரக்ட் டாக்ஸா வருதாங்கிறதா வேரியேஷனே தவிர இது எல்லாமே வருவாய். ஸோ நாட்டுக்கு வர மொத்த வருவாய் ஒருங்கிணைந்த நிதிக்கு தான் போகும். இதிலிருந்து எடுத்து தான் தே ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் போது பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தேவை. பாராளுமன்றத்தோட அப்ரூவலோட தே வில் டேக் அண்ட் ஸ்பெண்ட். பட் செஸ் மட்டும் எதுக்காக அது விதிக்கப்பட்டுச்சோ அதுவும் கன்சாலிடேட்டட் தான் போகும். அதை ஸ்பெண்ட் பண்ணும் போது இது எஜுகேஷனா இருந்தா, ஹெல்த்தா இருந்தா அதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மற்றது வந்து ஜென்ரலா எதுக்காக வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டி இங்க இருக்கிற ஒரு டாக்ஸ், அவ்வளவுதான். அது ஒரு வருவாய்க்கான ஒரு ஆதாரம். அந்த வருவாய்க்கான ஆதாரம் அப்படிங்கும் போது மொத்தமா அந்த வருவாய் எங்க போகும்? ஒருங்கிணைந்த நிதிக்கு தான் போகும். அதுல இருந்து எடுத்து பாராளுமன்ற அப்ரூவலோட நாட்டுக்கு தேவையான மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது போ எல்லாத்துக்குமே வந்து they will spend. கிளியரா? ஸோ இது வந்து வெங்கடேஷ்க்கு எப்படி டவுட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் அதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆன்சர்.
செகண்ட், இப்போ இவ்வளோ இன்வால்வ் ஆகுதுல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. அப்போ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, இங்கே யூனியன் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, இங்கே ஐஜிஎஸ்டியில் ஆல் ஸ்டேட்ஸ் கனெக்ட் ஆகிற ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது. ஓகே, அப்போ ஜிஎஸ்டியில் ஒரு முடிவு எடுக்கணும். தனியாக யாராவது எடுக்க முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தா ஸ்டேட் ஒத்துக்குமா? ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்களா? யூஜிஎஸ்டி யூனியன் டெரிட்டரி மட்டும் எடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்களா? So there we will have a problem. Whose decision யாரு அபைட் பண்றது, யாரோட முடிவை யார் கேட்கறது அப்படின்னு. So GST தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் they have a forum called GST Council. Write down, they have a new forum called GST Council. இது கொண்டு வந்த போதே அதுவும் கொண்டு வந்துட்டீங்க. எது GST பில் வந்த போதே அதுவும் கொண்டு வந்துட்டோம். So GST Council யார் செட் பண்ணா? By President. So President set up a GST Council under Article 279A. Under Article 279A. அதே அமெண்ட்மெண்ட் பில்லு தான். 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு கீழே 279A அமெண்ட் பண்ணி ஒரு GST கவுன்சில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த GST கவுன்சில்ல யாரு இருப்பா? எல்லாருமே இருக்கணும். பிரச்சனை முடிவெடுத்தா யாரும் நோன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாரும் இருக்கணுமா? அப்ப இந்த GST கவுன்சிலோட சேர்மன் சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன், மத்திய நிதி அமைச்சர். பிளஸ் அதுல யாரு இருப்பா? ஆல் ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். இப்ப தங்கம் தென்னரசு சார் இருப்பார், அதுல கேரளாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு. ஸோ ஆல் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அது போக ஈச் ஸ்டேட், ஒரு மாநிலமும் ஈச் ஸ்டேட் கேன் நாமினேட் a minister in charge. ஏதாவது ஒரு மினிஸ்டர் இன்சார்ஜ நாமினேட் பண்ணலாம் as a member. அப்ப இவங்க எல்லாரும் இருந்து எடுக்கிற முடிவு ஜிஎஸ்டி கவுன்சில்ல, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்க முடிவுல மாநில அரசு, மத்திய அரசு எல்லாத்தோட ஒப்புதலும் இருக்கும் போது அது ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ மேம் இதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சொல்றதா கேட்கணும்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சொல்றதா கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஓட்டிங் வந்துடும். எல்லாரும் ஒரு விஷயத்த பேசிட்டு கடைசியில ஓட் பண்ணி முடிவெடுத்துக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஓட்டிங் ரைட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 ஓட்டிங் ரைட்ஸ். ஓகே, ஃபைனலா மெஜாரிட்டியில 3/4, 4 3 பங்கு பேர் எதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அதுதான் முடிவாகும். கரெக்டா? 1/3 சென்ட்ரல், 2/3 ஸ்டேட், கடைசியா 4 3 பேர் எது சொல்றாங்களோ அதை தான் ஒத்துக்குவாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவு பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸியா மாறிடும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை என்ன? டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவு எடுக்கிறது யாரு? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதோட முடிவை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டா ரெக்கமெண்ட் பண்ணாங்கல்ல 28% ஜிஎஸ்டி வந்து கேம்பிளிங்க்கு கொண்டு வரணும், ஆன்லைன் கேமிங்க்கு கொண்டு வரணும், கேசினோஸுக்கு கொண்டு வரணும். ஜிஎஸ்டி ஜாஸ்தி பண்ணாதான் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் சேர்த்து பண்ணும்போது இட் வில் நாட் பிக் அ ப்ராப்ளம். Okay, so this is with respect to GST. Let's write down certain facts related to GST. Exam point of view la idella kekkalam. Facts related to GST. So similar to GST, first fact nga, similar to GST, a tax structure, GST மாதிரியே ஒரு tax structure first person to recommend in India அப்படின்னு கேட்டா, first person to recommend in India, விஸ்வநாத் பிரதாப் சிங். இவர் யாருன்னா ராஜீவ் காந்தி கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் இருக்கும்போது 1986ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது சிமிலர் டு ஜிஎஸ்டி. தியரியில பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டியும் அதுவும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ முதல்ல ஜிஎஸ்டி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? ஜிஎஸ்டி கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணது யாரு? அப்பாயிண்டட் ஜிஎஸ்டி கமிட்டி யார் பீரியட்ல? வாஜ்பாய் பீரியட்ல. ஓகே,
எக்ஸாக்ட்லி எந்த இயர்னா 2000. அப்ப யாரோட தலைமை? அசிம் தாஸ் குப்தா அவர் தான் ஆர்கிடெக்ட். இது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகே, மூணாவது ஃபேக்ட், யாரோட பட்ஜெட் ஸ்பீச்ல ஜிஎஸ்டி முதல்ல பேசப்பட்டுச்சு? ஜிஎஸ்டி வாஸ் ஸ்போக்கன் இன் யாரோட பட்ஜெட் ஸ்பீச், யாரோட ஆண்டு நிதியளிக்கையோட அறிக்கையில ஜிஎஸ்டி பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர் தான் முதல்ல பேசியிருந்தார். ஃபைன். நாலாவது ஃபேக்ட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபேக்ட், பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகள் இருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பில் லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபால பாஸ் ஆனா பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் சைன் பண்ணா அது சட்டமாகும். கரெக்டா? ஓகே, அப்போ இந்த லோக்சபால நிறைய பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல. இப்ப நான் ஒரு எம்பி. ஓகே, நான் ஒரு எம்பி, என்னோட ஃபேமிலியில நிறைய பேர் கார் வாங்குறாங்க. இப்ப ரோட் டாக்ஸே வாங்கக்கூடாதுன்னு ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல. என்னோட ஃபேமிலியில எல்லாரும் கார் வாங்குறாங்க, ஸோ நோ ரோட் டாக்ஸ்னு ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பில் நம்பர்னு ஒன்று போடுவாங்க. அந்த பார்லிமெண்ட்ல எத்தனை பில் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 130வது பில்லா இருக்கலாம். இந்த நோ ரோட் டாக்ஸ் பில் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஆனா இந்த பில்லு லோக்சபால பாஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் பாஸே ஆகாது. ஸோ அந்த பில்லு செத்துரும். அதுக்கு அடுத்தது நான் ஒரு பில்லு பாஸ் பண்றேன், 131வது பில்லா. அந்த பில்லு சம்டைம்ஸ் பாஸ் ஆகி ராஜ்யசபால போய் செத்துறலாம். ஸோ அதுவும் செத்துரும். Okay, so bill numbers can be different from act number. இங்க 130வது பில் இங்க பாஸ் பண்ணிருப்போம், ஆனா இங்க 100 சட்டம் தான் நிறைவேறும். இந்த கடைசியா பாஸ் பண்ண 30 பில்லும் ஃபெயில் ஆயிருந்திருக்கலாம். எஸ் ஆர் நோ? புரிஞ்சிருச்சுங்களா? பில் நம்பர் கேன் பி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஆக்ட் நம்பர். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எத்தனாவது பில்லா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா 122nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 122nd கான்ஸ்டியூஷன் பில்லு தான் லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால பாஸ் ஆகி ஆக்ட் ஆகும்போது அது 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கிளியர்? ஸோ என்ன பண்றாங்க? எஸ் சாரி, மறுபடியும் சொல்றீங்களா மேம்? இப்போ இன்னைக்கு தான் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பில் கொடுக்குறேன் லோக்சபால, ராஜ்யசபா அடுத்தது போகணும், ஆனா இங்க கேன்சல் ஆயிருச்சு. செகண்ட் பில் நான் பாஸ் பண்றேன், அது லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால கேன்சல் ஆயிருச்சு. தேர்ட் பில் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அது லோக்சபால பாஸ் ஆயிருச்சு, ராஜ்யசபால மறுபடியும் கேன்சல் ஆயிருச்சு. ஃபோர்த் பில் கொடுக்குறேன், அது லோக்சபாலே கேன்சல் ஆயிருச்சு. இப்போ ஃபிஃப்த் பில்லா நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஒரு ரெக்கமெண்டேஷன். அது லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் அதை சைன் போடல, ஸோ அது கேன்சல் ஆயிருச்சு. இப்போ சிக்ஸ்த் பில்லா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன், அது லோக்சபால போகுது, ராஜ்யசபால போகுது, பிரசிடென்ட்டும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப அதுதானே திருத்தமா கடைசியா மாறும். இந்த 5 பில்லு வேஸ்டா போயிரும்ல. அப்போ சட்ட திருத்தம்னு பார்க்கும்போது இந்த 6வது பில்லு தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கரெக்டா? புரிஞ்சிருச்சுங்களா? அஜய், டிட் யூ கெட் த பாயிண்ட்? பில் நம்பர்ஸ் கேன் பி மோர். எல்லா பில்லும் சட்டமா மாறாது, ஏன்னா பாஸ் பண்ணி போக வேண்டிய ஸ்டேஜ் நிறைய இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் 3 இடத்துலயும் எது பாஸ் பண்ணி போகுதோ அதுதான் சட்ட திருத்தமா மாறும். இந்த 6வது பில்லு தான் 3 இடத்துல பாஸ் பண்ணுது. ஸோ திஸ் பிகம்ஸ் 6th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அண்ட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த மாதிரி ஜிஎஸ்டி பில் 122nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் and 101st Constitutional Amendment Act. Clear? Okay. Ajay, are you clear now? Yes, ma'am. Okay. And my fifth fact, அஞ்சாவது fact, fourth fact is done. Fifth fact என்னன்னா, Parliament
இதை வந்து 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா பாஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஓகே. பட் இதுல யாரெல்லாம் இன்வால்வ்டு? சென்ட்ரும் இன்வால்வ்டு, ஸ்டேட்டும் இன்வால்வ்டு. மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் இன்வால்வ் ஆன ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது ஸ்டேட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணணும். எஸ், மாநில அரசும் அதை ஒத்துக்கணும். அப்போ இந்த பில்லை வந்து ஸ்டேட்ஸும் ராட்டிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை மறுபடியும் மாநில அரசோட சட்டமன்றத்தில் இருக்குல்ல, மாநில சட்டமன்றங்கள்ல இதை அவங்க ஒத்துக்கணும். அப்படி 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ், 50%, 28 மாநிலம்னா 14 மாநிலத்தை இதை ஒத்துக்கிட்டாதான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி முதல் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ராட்டிஃபை, முதல் ஸ்டேட் எது ஒத்துக்குச்சு அப்படின்னா அசாம். ஓகே, 50% ஸ்டேட்ஸும் ஒத்துக்கிட்டதுனால தான் டுடே வி ஹேவ் ஜிஎஸ்டி இன் த இன்ட்ரடக்ஷன். ஸோ 50% ஸ்டேட்ஸ் ஒத்துக்கிட்ட போது தமிழ்நாடு ஆல்சோ ஹஸ் அக்செப்டட். ஸோ தமிழ்நாடு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். 50% ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லிட்டா இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். ஒத்துக்காத ஸ்டேட்ல வராதா மேம்னு கேட்டுறாதீங்க. மினிமம் 50 ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகே சொல்லிட்டாலே ஹோல் இந்தியாவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தட் இம்ப்ளிமெண்டட் வந்து அசாம். மேம் ஒரு டவுட் மேம். அஜய் வில் கீப் த டவுட்ஸ் ஒரு 2 minutes கழிச்சு வச்சிருங்க அப்படியே ரிசர்வ்ல. ஓகே, அண்ட் மை 6th fact I believe, இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் த்ரூ அவுட் இந்தியா. எல்லா ரீட்டைலர், கன்சியூமருக்குல ரீட்டைலர் மேனுஃபேக்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும், அதை ஆக்சஸ் பண்ணணும், அதை அசஸ் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். இது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் இல்லையா? இதுக்கான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட், இஸ் கிவன் பை இன்ஃபோசிஸ் லிமிடெட். Yeah, my 7th fact, இப்போ கடைசியா எத்தனாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுன்னா 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தாதான் என்ன பிரச்சனை, என்ன லூப், எங்க மாத்தணும், எங்க திருத்தணும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் 9th September 2024 in New Delhi. ஓகே, 2025ல ஆஸ் பர் ஜிஎஸ்டி வெப்சைட் இன்னும் நடக்கல. நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துச்சுன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா 22nd 23rd September 2016. அது ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். இப்ப கடைசியா நடந்தது 54வது ஜிஎஸ்டி கவுன்சில். யாரெல்லாம் போயிருப்பா? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போயிருப்பாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், எவ்ரி ஸ்டேட் நாமினேட் பண்ணியிருக்க ஒரு மினிஸ்டர். இவங்க போய் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஃபைனல் முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஃபைனலா என்ன பண்ணியிருப்பாங்க, ஓட்டிங் போய் அது ஓகேனா தே வில் அக்செப்ட். கரெக்டா? So with this we will wind up GST. GST வந்து இதோட முடிச்சுக்கலாம். GSTல if you have this clear idea and நீங்க book read பண்ணிட்டீங்கன்னா you will absolutely understand everything related to GST. Okay, I'll answer the doubts in just 2 minutes.